ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் புளிச்சக்கீரை மசியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த புளிச்சக்கீரை மசியல் செய்யறதுக்கு நான் ஒரு கட்டு புளிச்சக்கீரை வாங்கி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி சமைச்சிருக்கிறேன்னு வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். இந்த புளிச்சக்கீரையை சமைக்கிறது நான் மண் வாணலி எடுத்துருக்கிறேன். இதில் முதல்ல நம்ம மிளகாய் மல்லியெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாம். ஒரு 4 வரமிளகாய் எடுத்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அதே அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லேசாக வறுபடணும், ரொம்ப வறுபட்டுறக்கூடாது. நம்ம எடுத்துருக்கிற கீரைக்கு இந்த மிளகாயோட அளவும் இந்த மல்லியோட அளவும் சரியாக இருக்கும். அந்தளவுக்கு நான் அதில் சேர்த்துருக்குறேன். இப்போ இது லேசாக வறுபட்டதும் இதை நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம். இது நல்லா அந்த சூட்லேயே படபடன்னு வெடித்து வரணும். இது நல்லா வெடித்து வந்ததும் இதை நல்லா வறுத்து விட்டு நம்ம இதையும் வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நம்ம மல்லி மிளகா கூட வறுத்து எடுத்தோம்னா இந்த மிளகு வறுபட்டுரும், சீரகம் வந்து கொஞ்சம் கருகிடும். அதனால் நான் தனியாக வறுத்து எடுத்துருக்கேன். அடுத்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கீரையை இதில் சேர்த்துடலாம். இந்த புளிச்சக்கீரையில் பார்த்தீங்கன்னா முள் இருக்கிற போல் இருக்கும் அந்த தண்டில். அந்த கீரை பார்த்தீங்கன்னா நல்லா புளிப்புத்தன்மையாக இருக்கும். அந்த ஒரு சில தண்டில் பார்த்தீங்கன்னா முள் இருக்காது, அது வந்து அவ்வளோவா புளிப்புத்தன்மை இருக்காது. அது வாங்கும்போது பார்த்து வாங்கணும். அந்த முள் தண்டில் இருந்துச்சுன்னா அந்த போல் கீரை வாங்கி சமைக்கும்போது நம்ம புளி சேர்க்காமல் சமைக்கலாம். இப்போ இந்த கீரை வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மல்லி மிளகாயை நல்லா பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இது பார்க்குறதுக்கு தான் நிறையா இருக்க போல் இருக்கும். நல்லா வதங்கி வரும்போது என்னுடைய அளவு வந்து நல்லா குறைஞ்சிடும். இந்த அளவுக்கு நம்ம ஒரு பக்கத்துக்கு இது கலந்து விட்டுட்டே இருக்கணும். கீரையை நல்லா திருப்பி விடும்போது கீரையில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வெளியில் வரும். நம்ம தண்ணி எதுவும் தனியாக சேர்க்க வேண்டியதில்லை. இந்த தண்ணியிலே கீரை நல்லா வெந்து வரும். நல்லா வெந்து வந்துச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா இந்தளவுக்கு தண்ணி இருக்குது. இப்போ இதை நம்ம தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம். நம்ம இந்த கீரையை அரைக்கும் போது இதை சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்து கீரை நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இந்த கீரையை வேறு பிளேட்டில் எடுத்துடலாம். எடுத்து வச்சுட்டு இது நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். அடுத்து அதே மண் வாணலிலேயே ஒரு 5-6 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கணும். நான் குழிக்கரண்டியில் சேர்த்துருக்கிறதால நான் 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெயில் இந்த புளிச்சக்கீரை செஞ்சேன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். கடுகு பார்த்திங்கன்னா 1 போல் நல்லா வெடித்து வரணும். உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வரணும். அடுத்து ஒரு 1/4 ஸ்பூனுக்கு அதிகமாக சீரகம் சேர்த்துடலாம். அடுத்து கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துடலாம். சேர்த்து இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்து வாசனை வரும்போது ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துடலாம். அடுத்து ஒரு 10-15 பூண்டு பல் எடுத்து நான் பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதில் இந்த பூண்டு பல் வந்து நல்லா எண்ணெயில் நல்லா வறுபட்டு பொரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா நிறம் மாதிரி வர வரைக்கும் இதை வறுத்து விட்டதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழம் எடுத்து ஒன்று பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துடலாம். நம்ம சேர்த்துக்கிற வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் கொஞ்ச நேரத்துக்கு இதை மூடி போட்டு அப்படியே விட்டுடலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் செஞ்சிடலாம். செஞ்சால் வெங்காயமும் தக்காளியும் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். சேர்த்து எல்லாத்தையும் மறுபடியும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுடலாம். நம்ம சேர்த்துக்கிற வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வந்திருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்ச விழுது இதில் சேர்த்துக்கணும். சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுடலாம். நம்ம
கீரை வேகும்போது தண்ணி தனியாக எடுத்து வச்சு இல்லையா, அந்த தண்ணியை இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கிறேன். இதையும் கலந்து இதில் சேர்த்துடலாம். இது எல்லாமே ஒன்று சேர்ந்து வரப்போ இதை நல்லா கலந்து விட்டுணும். கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே அடுப்பில் இருக்கட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க மல்லி மிளகாய் பொடியை இதில் சேர்த்துடணும். நம்ம சேர்த்த கீரைக்கு நம்ம வறுத்த மல்லி மிளகாய் சரியான அளவு, அதனால் நம்ம எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா அந்த கீரையோடு நல்லா கலந்து விடணும். இது எல்லாம் ஒன்று சேர்த்து கலந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ இந்த கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் வச்சு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா இந்த கடாயிலே நான் அப்படியே சுட வச்சு சாப்பிட்றதுக்காக தான் நான் கடாயில் மண் கடாயில் செஞ்சுருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா 1 வாரத்துக்கு இது அப்படியே வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க வேண்டியதில்லை. நான் சமைச்சிருக்கிற இந்த புளிச்சக்கீரை மசியல் ரெசிபி எப்படி இருந்தது நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜா கிளாஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.